கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம சங்கீதம் 115 நம்ம தியானிக்கலாம். அதற்கு முன்பாக நாம் தலைகள் தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த எங்கள் அன்புள்ள நேச தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே தகப்பனே, நேரத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த காலை வேளைக்கு ஆண்டவரே பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள் நல்ல நித்திரை தந்து தகப்பனே பிதாவே, இந்த நாளில் கூட அன்றே புதிய நாளை தந்து புதிய ஜீவனை தந்து உங்களுடைய சமூக தகப்பனே பிதாவே காத்திருந்து நோக்கி பார்க்க அன்றே தகப்பனே, அதுவும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்க எங்களுக்கு நீரப்பா தயவு பாராட்டி இருக்கிற உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டரே இந்த வேலையில கூட நீங்க ஆஸ்வதிங்க சத்திய வசனத்தை அப்பா தகப்பனே ஆண்டரே எங்களுக்கு தந்து எங்களை நிரப்பி எங்களை ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டரே நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த வழியில கூட சங்கீதம் 115 நம்ம வந்துட்டு தியானிக்கலாம். இந்த சங்கீதம் 115 வந்துட்டு கரெக்டா வந்துட்டு அது எந்த காலத்துல வந்துட்டு எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி அது வந்துட்டு குறிப்பிடல. இருந்தாலும் வந்துட்டு எஸ்ரா காலத்துல வந்துட்டு அது எழுதிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது இந்த வசனத்தை நம்ம வந்து வாசிக்கலாம். எஸ்ரா 6:15-16 நம்ம வந்து வாசிக்கலாம். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள் அப்படின்னு சொல்லி இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இங்க வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்க வந்து அங்க ஆசாரியர்கள், லேவியர்கள், அங்க உள்ள தலைவர்கள் எல்லாரும் வந்துட்டு அங்க 2ஆம் ஆலயம் அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சு அதை பிரதிஷ்டை பண்ணும்போது அங்க அவங்க சந்தோஷத்தோட அங்க கொண்டாடும் போது வந்துட்டு இந்த பாடலை வந்துட்டு எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இந்த சங்கீதம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு உணர்த்துது. அது மாத்திரமில்ல, அந்த ஜனங்கள் அங்க உள்ள ஆசிரியர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு என்ன ஒரு பாடல் இந்த சங்கீதத்துல வந்துட்டு பாடியிருக்காங்க அப்படின்னா, வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு ஆண்டுகிட்ட இருந்து ஒரு உதவியை வந்துட்டு அவன் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதனால வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை வந்து என்ன பண்றான்னா ஒரு பகிர்வான். அதாவது வந்துட்டு ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் வந்துட்டு ஒரு தேவையோட இருக்கிறான். அந்த உதவியை வந்து ஆண்டு வந்து சந்திச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அவன் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆண்டு வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இந்த காரியத்தை எனக்கு சந்திச்சாரு அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுவான். அதோடு நிறுத்தாம அவன் என்ன பண்ணுவான்னா ஷேர் பண்ணிக்குவான். வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா எப்படிப்பட்ட ஆண்டு இருப்பாரு, நமக்கு வந்துட்டு ஆண்டு எப்படியெல்லாம் இந்த காரியத்தை வந்துட்டு எனக்கு வந்துட்டு உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் அமைதியா நான் ஜெபம் பண்ணேன். அவ்வளவுதான், ஆண்டு வந்துட்டு இந்த காரியத்தை எனக்கு சந்திச்சாரு அப்படின்னு சொல்லி அவன் ஷேர் பண்ணுவான். அவன் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த காரியத்தை அவன் ஷேர் பண்ணுவான். ஸோ அதே போலதான் இங்க இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டு ஆண்டு அவங்களுக்கு கொடுத்த அந்த வெற்றியை வந்துட்டு அவங்க எண்ணி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் இருப்பாரு, மத்த தேவர்கள்லாம் வந்துட்டு விக்கிரகம், ஆனா நம்மளுடைய ஆண்டவர் பாரு எப்படி ஜீவனுள்ள தேவனா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்களா ஆண்டவர் வந்து துதிக்கிறாங்க. அதோடு இதை ஷேர் பண்றாங்க. யாருக்கு ஷேர் பண்றாங்க அப்படின்னா, இப்போ பக்கத்து தேசம் எல்லாம் இருக்கு, அந்த தேசத்துக்கு வந்து அவங்க ஷேர் பண்றாங்க. புறஜாதியார் வந்துட்டு அவங்க எல்லாம் வணங்கக்கூடியது வந்துட்டு விக்கிரகத்தை தான், அதெல்லாம் வந்துட்டு பொய்யான கடவுள், அதை வந்துட்டு அவங்க வழிபட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு இதை வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஷேர் பண்ற மாதிரி வந்துட்டு இந்த சங்கீதம் வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு. நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவங்க, அவங்க வந்துட்டு ஒரு பொய்யான கடவுளை வணங்கிட்டு இருக்காங்க. சோ இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கும்போது அந்த ஜீவனுள்ள தேவனுக்கும் வந்துட்டு பொய்யான கடவுளுக்கும் வந்துட்டு இருக்கிற வந்து வித்தியாசத்தை வந்துட்டு இந்த சங்கீதத்துல வந்துட்டு எழுதப்பட்டிருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். சோ நம்ம வந்துட்டு ஒருவேளை வந்துட்டு இந்த சங்கீதத்துல தொடர்ந்து அவங்க வந்துட்டு நாம என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, என்ன சொல்றாங்க அப்படி அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை வந்துட்டு புறஜாதியார் வந்துட்டு இப்ப அதாவது வந்துட்டு இந்த எஸ்ரா அந்த காலத்துல அந்த காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க எல்லாமே வந்துட்டு சுட்டரிக்கப்பட்ட அந்த ஒரு எருசலேமை வந்துட்டு எல்லாமே புதுசா எல்லாம் கட்டியிருக்கிறாங்க. வீடு கட்டியிருக்கிறாங்க, ஆலயத்தை கட்டுறாங்க, கோபுரத்தை எழுப்பி இருக்கிறாங்க. சோ அங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு விக்கிரகமும் இல்ல. வந்துட்டு ஒரு புறஜாதியார் வந்து அங்க வந்துட்டு இஸ்ரவேல் அந்த எருசலேம் வந்துட்டு விசிட் பண்ணா அப்படின்னா விக்கிரகம் ஒண்ணுமே இல்ல. சர்ச்சுக்கு போனா கூட அங்கேயும் வந்துட்டு ஒரு சிலை இல்ல, விக்கிரகம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்போ வந்துட்டு அவன் என்ன நினைப்பான், உங்களுடைய கடவுள் யாரா, ஒரு விக்கிரகம் தானே அது கடவுள், என்னடா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்க்கும்போது அப்போ இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு எங்களுடைய கடவுள் எங்க இருக்கிறாரு, பரலோக ராஜ்யத்துல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விக்கிரகமும் இல்ல, இங்க வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஆண்டு இங்க பரலோகத்துல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை தோண்டக்கூடிய ஒரு விக்கிரகமும், அதாவது வந்துட்டு ராஜாக்கள் அந்த சவுல் வந்துட்டு எல்லா ஜனங்கள் முந்தைய வந்துட்டு அவங்க சிறைப்பிடிப்பு அவங்க போவதற்கு முன்பாக வந்துட்டு ஃபுல் விக்கிரகமா இருந்துச்சு, மேடைகள் இருந்துச்சு, பலி செலுத்தாங்க விக்கிரகத்துக்கெல்லாம். ஆனா அதெல்லாம் இப்ப இல்ல. சோ வந்துட்டு அவங்க அந்த ஒரு இங்க வந்துட்டு அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல, எல்லாமே ஆண்டுதான் எங்களுக்கு அப்படின்றது வந்துட்டு அவங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு
சங்கீதமாக வந்துட்டு இந்த சங்கீதம் வந்துட்டு இருக்குது. அது மாத்திரமில்ல, ஆஹ் நம்முடைய தேவன் வந்துட்டு பரலோகத்துல இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் வந்துட்டு எப்படிப்பட்ட ஆண்டவர் அப்படின்றது வந்துட்டு இந்த சங்கீதத்துல வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அதனால நம்ம இந்த சங்கீதத்துல வந்துட்டு இப்படிப்பட்ட என்னென்ன காரியங்களை குறித்து வந்துட்டு இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்ம வந்துட்டு வசனம் நம்ம வந்து பார்க்கலாம். இங்க வந்துட்டு 1ல இருந்து 3ஆம் வசனம் வரையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆளுகை செய்யும் தேவன் அப்படின்றது வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது வந்துட்டு வசனம் 4ல இருந்து 8ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக வசனம் 9ல இருந்து 15 நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆசீர்வதிக்கும் தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்தது வசனம் 16ல இருந்து 18 நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, துதிக்கு பாத்திரரான தேவன் அப்படின்ற தலைப்பு வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். சோ முதலாவது வந்துட்டு நம்ம 1ல இருந்து 3 வசனங்களை நம்ம வந்துட்டு தியானிக்கலாம். இங்க 1ஆம் வசனத்துல வந்துட்டு இது ஆக்சுவலா வந்துட்டு ஒருத்தர் மட்டும் இது வந்துட்டு எழுதல. இது வந்துட்டு அதான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நம்ம வந்துட்டு அந்த ஆலய பிரதிஷ்டை பண்ணும்போது அங்க ஜனங்க இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க, தலைவர்கள் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து வந்து என்ன பண்றாங்க, ஆண்டவர் வந்துட்டு அவங்க கொண்டாடுறாங்க, துதிச்சு கொண்டாடுறாங்க. சோ அப்படின்னும் போது முதல் வசனமே தலைவர்கள் தான் என்ன பண்றாங்க, இந்த சங்கீதத்தை முதல் வசனத்துல அவங்க தான் வந்துட்டு இந்த வசனத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். நாங்களாம் ஒருவேளை தலைவரா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இல்ல கர்த்தாவே, உமக்கு தான் என்ன பண்ணணும், மகிமை வர பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. சோ கொஞ்சம் ஜனம் அந்த ஆபிரகாம அழைச்சி வந்துட்டு என்ன பண்ணாரு, அவரு திரளான ஜனங்களாக வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களை வந்துட்டு அவர் வழி நடத்தினார். அப்படிதான் ஆண்டு என்ன பண்ணாரு, ஒரு கொஞ்சத்தை கொண்டுதான் வந்துட்டு என்ன பண்ணாரு, திரளாய் பெருக செஞ்சார். சோ அப்படிப்பட்ட ஆண்டவரா இருக்கிறபடியால் நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க, உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணுங்க, நீங்க எங்க மேல கிருபை பாராட்டி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இங்க முதல் வசனத்துல அவங்க சொல்றாங்க. அடுத்தது நம்ம பார்க்கும்போது 2-3 வசனத்துல, அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். நீங்க பார்க்கும்போது ஒருவேளை புறஜாதி வந்து பார்த்தானா அங்க ஒண்ணுமே இல்ல, விக்கிரகம் ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல. சோ அதனால அவன் கேட்பான், எங்கப்பா அவங்க தெய்வம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனா உண்மையாவே அவங்க அந்த ஜனங்கள் சொல்றாங்க, எங்களுடைய தேவன் எங்க இருக்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிறாரு, அவருக்கு சித்தமானது யாவையும் அவர் செய்யறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்க வந்துட்டு அவங்க சொல்றாங்க. ஏன்னா நம்முடைய தேவன் எங்க இருக்கிறாரு, பரலோக ராஜ்யத்துல சிங்காசனத்துல அமர்ந்து இந்த வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கி அவைகளை என்ன பண்றாரு, இப்போ ஆளுகை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் தான் என்ன பண்றாரு, அவர் ஒண்ணு வந்துட்டு ஆளுகை செஞ்சிருக்கிறாரு. இப்ப கூட நம்ம பெர்க்மன் செய்ய அவர் பாடினாரு, அகிலம் அனைத்தையும் அவர் உண்டாக்கி அவர் ஆளுகிறார். அப்படிப்பட்ட பாடலை நம்ம பார்த்தோம். சோ அவர் தான் ஆண்டர் தான் என்ன பண்றாரு, நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். ரெண்டாவது நம்ம வந்துட்டு 4-8 வரையும் நம்ம வந்துட்டு என்ன தலைப்புல நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ஜீவனுள்ள தேவன் என்ற தலைப்புல நம்ம வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இந்த தலைப்பு நம்ம வந்து இது பார்க்கறதுக்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு அவங்க வாழ்ந்த அந்த நாட்கள்ல ஃபுல்லு வந்துட்டு அந்த நியாயாதிபதிகள் நாட்கள்ல நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்க முழுக்க வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு விக்கிரகத்தை வழிபடக்கூடியவங்களா இருந்தாங்க. விக்கிரகத்தை வந்துட்டு வழிபடக்கூடியவங்களா வந்துட்டு அவங்க இருந்தாங்க. வந்துட்டு அப்போ வந்துட்டு ஆண்டு என்ன பண்ணுவாரு, அவங்க வந்துட்டு புறஜாதி கையில வந்துட்டு கொடுப்பாங்க, அமலேக்கியர் கையில, மீதியானர் கையில, இப்படி வந்துட்டு அவங்களை வந்துட்டு ஒப்பு கொடுக்கும் போது அப்போ வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டு வந்துட்டு அவங்க தேடுவாங்க. மறுபடியும் அதே ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு ரொட்டீனா இதை தான் பண்ணுவாங்க. மறுபடியும் அவங்க இப்போ விக்கிரகத்தை வழிபடுவாங்க, மறுபடியும் ஆண்டு என்ன பண்ணுவாரு, புறஜாதி கையில வந்துட்டு ஆண்டு வந்துட்டு அவங்கள ஒப்பு கொடுப்பாரு. சோ இப்படியே வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்க வந்துட்டு வாழ்ந்து வந்தாங்க, விக்கிரகத்தை வழிபட்டு வந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க வந்துட்டு போக போக நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பாபிலோன் தேசம் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, இங்க சிறையாய் கொண்டு போற வரையும் வந்துட்டு அவங்க என்ன பண்ணல, பாடத்தை அவங்க கத்துக்கவே இல்லை. அவங்க விக்கிரகத்தை தான் வந்துட்டு என்ன பண்றாங்க, வழிபட்டே போறாங்க. சோ அதனாலதான் அதுவரையும் அவங்க வந்துட்டு பாடத்தை கத்துக்கவே இல்லை. சோ இங்க நம்ம பாக்குறோம் 4ஆம் வசனத்துல, அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கை வேலையுமா இருக்கிறது அப்படின்னு வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் வந்துட்டு அது விக்கிரகத்தை வந்துட்டு யார் உண்டு பண்றா அப்படின்னு பார்க்கும்போது மனிதர்கள் தான். ஸோ அது வந்துட்டு ஏசாயா 44ஆம் அதிகாரம் வசனம் 9-20 வரையும் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல நம்ம பார்க்கும்போது
அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு விக்கிரகத்தை வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு மனுஷங்க தான் என்ன பண்றாங்க, அதை உண்டாக்குறாங்க. வந்துட்டு தொழிலாளர்கள்லாம் வந்து சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அதை வந்துட்டு உண்டாக்குறாங்க. அவங்களை குறிச்சு 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர். சோ அவங்களா என்ன பண்றாங்க, இச்சிக்கப்பட்டு வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, நமக்கு ஒரு கடவுள் நம்ம உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்களே என்ன பண்றாங்க, முன் வந்து விக்கிரகத்தை வந்துட்டு அவங்களே ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு வந்துட்டு விக்கிரகத்தை அவங்க வந்துட்டு உருவாக்குறாங்க. அவங்க எல்லாம் வீணர் அப்படின்னு சொல்லி எங்க வசனத்துல வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. வந்துட்டு நீங்க நம்ம பாக்குறோம், அவங்க எல்லாம் ஒண்ணு கூடி என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்துட்டு அந்த அந்த விக்கிரகத்தை வந்துட்டு உண்டாக்குறாங்க. கொல்லன் அவங்க வந்துட்டு 12ஆம் வசனத்துல, கொல்லன் வந்துட்டு இரும்பை குருட்டால் இடுக்கி உலையிலே காய வைத்து சுத்தியால் வந்து அதை வந்துட்டு உருக்கி வந்துட்டு தன்னுடைய பலத்தை அது பயன்படுத்தி அவன் என்ன பண்றான், அது வந்துட்டு அவன் அதை வந்துட்டு விக்கிரகத்தை வந்துட்டு அவன் உண்டாக்குறான். பலனச்சு போறான், வந்துட்டு அவன் தாகமா இருக்கிறான், எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பண்றான், அவன் தான் அதை வந்துட்டு அவன் கஷ்டப்பட்டு இந்த ஒரு விக்கிரகத்தை வந்துட்டு அவன் பண்றான், அவனே பண்ணிட்டு அவனே என்ன பண்றான்னா அதை வந்துட்டு வணங்குறான். ஸோ ஒரு தச்சனையும் பார்க்கும்போது ஒரு மரத்தை வந்துட்டு அவன் வெட்டுறான், வெட்டி நூல் பிடிச்சு அளவு பார்த்து எல்லாமே எப்படி எல்லாம் பண்ணணுமோ அப்படி பார்த்து அவன் வந்துட்டு என்ன பண்றான், அதை வந்து பண்ணுறான். ஸோ அந்த மரக்கட்டையினால அந்த விக்கிரகத்தையும் பண்றான். அந்த மரக்கட்டையில வந்து என்ன பண்றான்னா, சமையலுக்கு வந்துட்டு அப்பத்தை சுடுறதுக்கு, அப்புறமா இறைச்சி வந்துட்டு சுடுறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த அந்த மரக்கட்டையை வந்துட்டு அவன் பயன்படுத்துறான். ஸோ வந்துட்டு இங்க விக்கிரகத்துக்கும் வந்துட்டு அவன் என்ன பண்றான்னா, ஒரு மரக்கட்டை வந்துட்டு அடுப்புல இருக்கிறது, அது வந்துட்டு பாதி அது வந்துட்டு நெருப்பு இருந்ததுன்னா அது கட் பண்ணிட்டு மீதி துண்டை வந்துட்டு விக்கிரகத்துக்கு பயன்படுத்துறான். உணர்வே இல்லாம என்ன வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த விக்கிரகத்தை அவனே தான் பண்றான். அதே வந்து என்ன பண்றான்னா, ஒரு மரத்தை போய் ஒரு ஒரு உயிர் அச்ச ஒரு ஒண்ணுமே இல்லாத என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒண்ணு பண்ணி அதை என்ன பண்றாங்கன்னா வணங்கக்கூடியது வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஏசாயா 44ஆம் அதிகாரத்துல நமக்கு வந்து வசனம் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சோ 18ஆம் வசனத்துல, அறியாமலும் உணராமலும் இருக்கிறாங்க, காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க ஒரு உணர்வே இல்லாம அறிவே இல்லாம வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. இது நம்ம தானடா செஞ்சோம், இது இது என்னடா இது அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவங்க அந்த உணர்வே இல்லாம வந்துட்டு இருக்கிறாங்க, அறிவே இல்லாம வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க. 19ஆம் வசனத்துல அவங்க தன் மனதில் அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் வந்துட்டு அவங்களுக்கு இல்லை அப்படின்னு வந்துட்டு கடைசி பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அறிவும் இல்லை, சொரணையும் இல்லை, அந்த ஒரு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு புத்தி இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டு இங்க வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால வந்துட்டு ஒரு விக்கிரகம் பார்த்தோன்னா வந்துட்டு அது வந்துட்டு அவங்க மனுஷங்க செஞ்சுட்டு அது ஒண்ணுமே இல்லாதது வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, வணங்குறாங்க. ஆனா நம்முடைய தேவன் அவர் வந்துட்டு ஒரு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஸோ 5ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். நம்முடைய தேவன் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆபிரகாம்கிட்ட வந்துட்டு அவர் பேசியிருப்பாரு, இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட வந்துட்டு அவர் வந்துட்டு ஆண்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு, உடன்படிக்கை வந்துட்டு அவர் பண்ணியிருக்கிறாரு, அநேக வாக்குத்தத்த வசனங்கள் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு, மோசையோடு வந்துட்டு பேசியிருக்கிறாரு, வந்துட்டு எலியா தீர்க்கதரிசியோட வந்து பேசியிருக்கிறாரு, நோவாவோட பேசியிருக்கிறாரு. ஸோ இப்படி வந்துட்டு நம்ம ஒரு பேசுகிற ஆண்டவர், நம்ம ஆண்டவர் வந்துட்டு பேசுகிற ஆண்டவர். இன்னாலும் கூட நம்மோடு கூட வசனத்தின் மூலமாக இன்னும் அநேக காரியங்கள் மூலமாக ஆண்டு என்ன பண்றாரு, நம்மளோட பேசிட்டு இருக்காரு. ஆனா ஒரு விக்கிரகத்தை பார்க்கும்போது அவை வாய் இருந்து என்ன பண்ணாது, அது பேசாது. அடுத்ததாக வந்துட்டு அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது அப்படின்னு வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு. ஸோ நம்மளுடைய ஆண்டவர் நம்ம பார்க்கும்போது இங்க சங்கீதம் 32:8 நம்ம வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இங்க வசனம் சொல்லியிருக்கு. சோ நம்ம ஆண்டு என்ன பண்றாரு, நம்ம மேல கண்ணை வச்சிருக்கிறாரு, கண்ணு வச்சு நமக்கு என்ன பண்றாரு, நமக்கு ஆலோசனை வந்துட்டு அவரு சொல்லி நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்துட்டு வழி நடத்திட்டு இருக்காரு. எப்பவுமே நம்ம வந்துட்டு ஒருவேளை நினைக்கலாம், நம்ம காலைல எழும்புறோம், நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், நம்ம காரியங்களுக்காக நம்ம அங்க போறோம் இங்க வரோம், எல்லா இடங்களும் நம்ம சுத்தி நம்ம வேலை பார்க்கிறோம், எல்லாமே செய்யறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனா அவருடைய பார்வை எப்பவுமே நம்ம மேல இருந்துட்டே இருக்கு, எப்பவுமே நம்மளோட வந்துட்டு அவரு இருந்துட்டே இருக்கிறாரு. 1 பேதுரு 3:12 பார்க்கும்போது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். சோ அவர் வந்துட்டு நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். ஒரு வசனம் வந்துட்டு சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் வந்துட்டு அவருடைய கண் வந்துட்டு அவர் நம்ம மேல் வந்துட்டு கண்ணோக்கமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சோ அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டு வந்து என்ன பண்றாரு, நம்மள ஒவ்வொரு நேரமும் நம்மளுடைய என் பிள்ளை வந்துட்டு எங்க போறான் வரான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேலை நினைக்கலாம், அவர் நம்மளை பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேலை நினைக்கலாம். ஆனா எப்பவுமே பார்த்துட்டே இருக்காரு, நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறாரு, எங்க போறான் வரான் எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு சத்தியம். நம்ம மேல நம்மளோட கூட இருக்கிறார், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆனா வந்துட்டு விக்கிரகத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு வந்துட்டு கண்கள் இருந்தும் அவைகள் வந்துட்டு காணாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது
அவைகளுக்கு வந்துட்டு காதுகள் இருந்தும் கேளாது அப்படின்னு சொல்லி வந்துட்டு அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அங்க பாத்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி வந்து என்ன பண்றாருன்னா, பாகாலுடைய 450 தீர்க்கதரிசிகளையும் என்ன பண்றாருன்னா கர்மேல் மரத்துக்கு கொண்டு வர சொல்லி அங்க வந்து என்ன பண்றாங்க, பலிபீடத்தை வந்துட்டு அவங்க அவங்க வந்துட்டு பண்ணி அது மேல வந்து காளையை வந்துட்டு பலியிடணும். சோ வந்துட்டு அக்கினினால் உத்தரவு கொடுக்கும் தேவன் தான் வந்துட்டு உண்மையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அங்க எலியா தீர்க்கதரிசி சொல்லவும், பாகால் தீர்க்கதரிசி வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, பாகாலுக்கு வந்துட்டு அவங்க நோக்கி அவங்க ஜெபம் பண்றாங்க. பாகாலே எங்களுக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவங்க ஜெபிக்கிறாங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் நம்ம வந்து வாசிக்கலாம் 26ல இருந்து. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவும் கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். 27ஆம் வசனம், மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலா இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்கியிருப்பான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மற்றும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவும் கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. இங்க வந்துட்டு இவங்க கூப்பிடுறாங்க, அதுக்கு வந்துட்டு காது இருக்கு, பட் கேட்டாதானே அது வந்துட்டு ஒரு உணர்ச்சி இல்ல, வந்துட்டு அது வந்துட்டு காது இருந்தா அது கேளாது. அவங்க தான் வந்துட்டு அதை உண்டாக்கி இருக்கிறாங்க காதை, பட் அதான் அது கேட்காது. இவங்க 1008 வந்துட்டு கத்து கூப்பிட்டாலும் அது வந்துட்டு அது கேட்காது. ஒரு செவரை பார்த்து கத்துறதும் ஒரு மரம் வந்துட்டு பார்த்து கத்துறதும் ஒண்ணுதான், அதை பார்த்து கத்துறதும் ஒண்ணுதான். எங்கிட்டு அது வந்துட்டு அதுக்கு வந்துட்டு அது வந்துட்டு உணர்ச்சி இல்லாதது. சோ வந்துட்டு அதை பார்த்து கத்துக்கினா ஒரு பதிலும் வந்துட்டு வராதது இங்க நம்ம வந்து பாக்குறோம். அவங்க வந்துட்டு காலையில இருந்து மதியம் வரை அவங்க வந்துட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க, ஆடி பாக்குறாங்க, குதிச்சு பாக்குறாங்க, தங்க மேல வந்துட்டு ரத்தத்தை வரவடிச்சு பாக்குறாங்க. எது பண்ணாலுமே என்ன பண்ணல, அங்கிருந்து ஒரு சத்தமும் வரல. ஆனா இங்க எலியா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, அவரு இங்க சங்கீதம் 34:15 சொல்லப்பட்டது போல, கர்த்தருடைய கண்கள் நீதிமன்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது அப்படின்னு வந்து வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சோ அதனால இங்க எலியா தீர்க்கதரிசி ஆண்டவரை நோக்கி அவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அங்க வானத்துல இருந்து அக்கினி வந்து என்ன பண்ணுது, அந்த பலி அப்ப வந்துட்டு கற்கள் அப்ப அங்க உள்ள தண்ணீர் எல்லாத்தையும் அது நக்கி போட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். சோ நம்முடைய ஆண்டவர் வந்துட்டு நம்ம கூப்பிடுதலுக்கு அவரு செவி திறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூக்கிருந்தும் முகராது, ஒரு விக்கிரம் வந்துட்டு மூக்கிருந்தும் வந்துட்டு முகராததா இருக்கிறது. ஆனா நம்மளுடைய ஆண்டவர் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நோவா வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, சகல சுத்தமான மிருகங்களிலும் சகல சுத்தமான பறவைகள் வந்துட்டு சில வச்சு என்ன பண்றாருன்னா, ஆண்டுக்கு வந்துட்டு அவரு தகன பலி செலுத்தும் போது ஆண்டு வந்துட்டு அந்த சுகந்த வாசனை என்ன பண்ணாராம், முகர்ந்தார் அப்படின்னு சொல்லி வசனம் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அது மாத்திரம் இல்ல, யோவான் வந்துட்டு 12ஆம் அதிகாரத்துல 1-8 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மரியாள் வந்து என்ன பண்றாங்கன்னா பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஆண்டுடைய பாதத்துல பூசும்போது அந்த அறையே என்ன இருக்கும், அப்படியே பரிமள தைலத்தினால அந்த வாசனை அப்படியே வந்திருக்கும். அது ஆண்டு என்ன பண்ணிருப்பாரு, சந்தோஷமா வந்துட்டு அதை வந்துட்டு முகர்ந்திருப்பாரு. சோ வந்துட்டு நம்ம விக்கிரகத்துக்குள்ள ஒரு வித்தியாசத்தையும் ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய வந்துட்டு சேவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம வித்தியாசத்தை வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். சோ அதுதான் வந்துட்டு இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்முடைய தேவன் வந்துட்டு எப்படிப்பட்ட ஆண்டவருடா, ஜீவனுள்ள தேவன்டா, ஆனா அந்த விக்கிரகம் எல்லாம் ஒண்ணுமே இல்லடாடே அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சி இல்லாததுடா அப்படின்னு சொல்லி அப்படியா வந்துட்டு இந்த ஜனங்கள் வந்துட்டு இந்த சங்கீதத்துல வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய காரியமா வந்துட்டு இருக்கு. சோ ஒரு சின்ன காரியத்தை நான் வந்துட்டு சொல்றேன். இந்த ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லணும். இதை வச்சு நான் இந்த ஒரு தலைப்பு வச்சு நான் வந்து சொல்லணும். என்ன அப்படின்னா, ரீசெண்டா வந்துட்டு நான் ஒரு 2 குடும்பத்தை நான் வந்துட்டு ஆண்டு எனக்கு காண்பிச்சாரு. என்ன அப்படின்னா, நான் சந்திக்கும்படியா ஆண்டு உதவி செஞ்சாரு. ஒரு குடும்பத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, 2 குடும்பமே வந்துட்டு அவங்க பேக்ரவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்து அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்தா வந்தவங்க. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க 2 குடும்பமே வந்துட்டு ஹிந்துவா தான் இருந்தாங்க. ஆனா போக நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க 15 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் வந்துட்டு ஹிந்து தான். ஒரு குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஆண்டு அறிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஸ்டடியா இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு வாரம் சர்ச்சுக்கு போறது, இந்து நாள்லயே அவங்க வந்துட்டு அருவம் இருக்கிறாங்க,
பேக்ரவுண்ட் இந்துவா இருந்தாலுமே அவங்க வந்துட்டு இந்து அது வந்துட்டு ஒரு உண்மையில தேவன் இல்ல, அது வந்துட்டு அதை வந்துட்டு விக்கிரகத்தை வந்துட்டு அருவருக்கக்கூடியவங்களா இருந்து அது அதனுடைய காரியங்கள் அந்த வந்துட்டு எந்த விஷயத்துக்கும் வந்துட்டு அந்த கல்யாணம் இந்த மாதிரி நிறைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க நிறைய விக்கிரகத்துக்குள்ள வந்துட்டு வழிபடுறதுனால அதுல நிறைய இதுல அவங்க பங்கு பெறுறது இல்ல, போறதும் இல்ல. முழுக்க முழுக்க ஆண்டருக்குள்ள வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆண்டருக்குள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க. வரவங்க சர்ச்சுக்கு போறது, ஜெபம் பண்றது, இப்படி அவங்க வந்துட்டு அவங்க வாழ்ந்து வர்றாங்க. அவங்க வாழ்ந்து வரும்போது அவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அதுல பக்காவா இருக்கிறாங்க. இது ஆண்டருக்கு சித்தமா, இந்த காரியம் வந்து ஆண்டர் சித்தமா, குறிப்பா வந்து இந்த கல்யாண திருமண விஷயத்துல இது வந்துட்டு எல்லாமே இது ஆண்டர் சித்தமா இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்து 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 என்ன பண்றாங்க, திருமணத்துக்குரிய காரியங்கள் ஆண்டுட்டு கேட்டு கேட்டு வந்துட்டு செய்யறாங்க ஒரு குடும்பம். இன்னொரு குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்துட்டு விக்கிரகத்துக்குள்ளதான் வந்துட்டு இருந்தாங்க. அதான் ஆண்டு அறிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தொடர்ந்து வந்துட்டு ஒரு பேர் கிறிஸ்தவங்களா தான் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இந்துவா இருக்கிறதுனால நல்லது கெட்டதுன்னா போயிட்டு போகதான் செய்யறாங்க, வரதான் செய்யறாங்க. அவங்க வந்துட்டு அங்க என்னென்ன செய்யறாங்களோ அதுல கலந்துக்கதான் செய்யறாங்க. அவங்க வந்துட்டு இந்து முறையில ஏதோ செய்வாங்க, அதுல கலந்துக்குவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா பேருக்கு வந்துட்டு ஒரு கிறிஸ்தவங்க இவங்க. ஆனா வந்துட்டு வாரம் சர்ச்சுக்கு போறதுல வந்துட்டு ப்ரேயர் பண்றதுல இந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க. இந்த இந்த ஒரு குடும்பம். சோ அவங்க வந்துட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல வந்துட்டு ஒரு பக்காவா ஒரு முடிவை வந்துட்டு அவங்க சரியாவே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நான் திருமணத்துக்கு காரியங்கள் தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த திருமணத்தை நம்ம வந்து பார்க்கும்போது பொண்ணு வந்துட்டு 18 வயசு தான் ஆகுது. அது வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு ரொம்ப அடம் பிடிக்குது. இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு அடம் பிடிக்கும். அவங்க அம்மா வந்துட்டு டார்ச்சல் தாங்காம எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கையில ₹1 இல்ல லோன் வச்சாவது இந்த கல்யாணத்தை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அத்தை அவங்க மாமியார் வந்துட்டு அவங்க சப்போர்ட்டா இருப்பாங்க போல, அவங்கள்ட்ட வந்துட்டு கேட்கறாங்க. அவங்க லோன் வாங்குறதுக்கு இப்ப வந்துட்டு அவங்க வந்துட்டு பிரயாசம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்லாம் வந்துட்டு அந்த ஒரு குடும்பம் சொல்லிட்டு இருக்கு. இது கண்டிப்பா இது ஆண்டு சுத்தமா இல்லவே இல்ல. ஒரு ஒரு விக்கிரகத்துக்குள்ள இருக்கிறவங்க ஆண்டுக்கு இருக்கிறதும் அந்த வித்தியாசத்தை பாருங்களேன். அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க, பொண்ணு 18 வயசு தான் ஆகுது, அதுக்கு என்ன தெரியும், அது வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா, அங்க போய் எப்படி நடந்துக்கணும், எப்படிலாம் இருக்கணும், அது ஒண்ணுமே தெரியாது. ஆனா வந்துட்டு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துட்டு பொண்ணுக்கு சொல்லுதே, இப்படி பண்ணுதே, சூழ்நிலையே பார்த்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்க டிசைட் பண்ணிட்டு அப்படி போயிட்டு இருக்காங்க. ஆனா இது ஆணுடைய சித்தம் இல்லவே இல்லை. சோ ஆணுடைய பிள்ளைங்க வந்துட்டு ஒரு ஜீவனுள்ள தேவனை சேவிக்கக்கூடியவங்க வந்து இது ஆண்டுடைய சித்தமா, எல்லாமே ஆண்டரை நோக்கி அவங்க சூழ்நிலைகளை பார்த்து வந்துட்டு அவங்க எதுவுமே பண்ணாம ஆண்டுடைய சித்தமா அப்படின்னு சொல்லி ஆண்டரை நோக்கி அவங்க பார்த்து இது பண்றாங்க. ஆனா ஒரு விக்கிரகத்துக்குள்ள இருக்கிறவங்க வந்து சூழ்நிலையை பார்த்து என்ன பண்ணிடுறாங்க, வந்துட்டு அவங்க அப்படியே நடந்துக்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு அதனுடைய முடிவு வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அது உடனே வந்துட்டு அவங்க பார்த்து லோன் வாங்கி ஏதோ கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா 18 வயசு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் கட்டிட்டு அங்க போய் எப்படி நடந்துக்கணும் ஒண்ணும் பண்ண தெரியாது. அங்க அந்த குடும்பத்துக்கு போய் வந்துட்டு அது பாரம் ஆயிரும். அங்க ஒரு கஷ்டம், தான் புள்ள அங்க போய் கஷ்டப்படுறதுன்னு ஒரு காரியம் இருந்தாலுமே லோன் வாங்கி கட்டியிருக்கோம், அதையும் வந்து என்ன பண்ணணும், அடைக்கணும். மாசம் எவ்வளவு காசை வந்துட்டு அடைக்க வேண்டியது இருக்கும். சோ ஒரு வாழ்க்கையே ஒரு போராட்டமா போய் ஒரு முடிஞ்சிடும். சோ அதனால நம்மளுடைய ஆண்டவர் வந்துட்டு ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். சோ நம்ம வந்துட்டு நம்ம ஆண்டரை நம்ம நோக்கி பார்த்து நம்ம வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா ஆண்டரை நம்ம கேட்டு கேட்டு நம்ம செய்யறோம். சோ நம்ம ஆண்டவர் வந்துட்டு நம்மளை வழி நடத்தக்கூடிய ஆண்டவராக வந்துட்டு அவர் இருக்கிறார். இப்போ வந்து நம்ம அடுத்த தலைப்புக்கு நம்ம வந்துட்டு நம்ம போலாம். நேரம் கம்மியா இருக்கு, ஸோ நான் சீக்கிரமா நான் முடிக்கிறேன். இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா அடுத்த தலைப்பு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆண்டவர் வந்துட்டு ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்ம பாக்குறோம். இங்க 9-11 நம்ம பார்க்கும்போது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா உலக மனுஷங்களை நம்ம வந்து நம்பணும் அப்படின்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிடுவாங்க. வந்துட்டு அவங்களை நம்ம வந்து எப்பவுமே நம்பிட்டு இருக்க முடியாது. ஆனா ஆண்டரை நம்ம நம்பும் போது அவர் எப்பவுமே நம்மளை கைவிட மாட்டார். அவர் நம்ம வந்துட்டு எப்பவுமே அவர் நமக்கு துணையா இருப்பார், சப்போர்ட்டாவே இருப்பாரு, அவர் நமக்கு கேடகமாவே இருப்பார், எப்பவுமே நம்மளுக்கு பாதுகாப்பாவே இருப்பார். அப்போ ஆண்டரை நம்ம நம்பணும். அடுத்தது 13-15 நம்ம வந்துட்டு 12-15 வரை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆண்டர் வந்துட்டு ஆசீர்வதிக்க ஒரு ஆண்டவராக இருக்கிறார். 15ஆம் வசனத்துல வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம வாழ்க்கையில பாருங்க எத்தனை காரியங்கள்ல நம்ம வந்துட்டு கடந்து வந்த பாதையில நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு பழைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு இருந்திருப்போம். ஆனா இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆண்டர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணி பார்க்கணும். இந்த பூமியில மட்டுமே நம்ம ஆண்டர் வந்துட்டு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, நம்ம வந்துட்டு பரலோகத்துக்கு நம்ம என்ன பண்றாரு, நம்ம கூட்டி செஞ்சு அங்கேயும் நம்ம என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறவரை தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த 9-15 நம்ம வந்து பாக்குறோம். அடுத்தது 16-18 நம்ம இங்க வந்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவரை நம்ம வந்து துதிக்கணும். சோ இங்க வந்து 16ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது வானங்கள் கர்த்தருடையவைகள்,
பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். இப்போ வந்துட்டு ஆண்டவர் வந்து எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல வந்துட்டு அவர் இருக்கிறாரு. வானங்கள் கர்த்தருடையவைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்போ வந்துட்டு விஞ்ஞானம் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நிலாவுக்குலாம் போறாங்க. நிலாவுக்கு போய் வந்துட்டு அங்க இறங்கி அங்க நம்ம தங்க முடியுமா? அங்க வந்துட்டு ஜனம் பெருகிடுச்சு அப்படின்னா அங்க போய் தங்க முடியுமா அப்படின்னு இப்பவே பிளான் பண்றாங்க. ஆனா அங்கெல்லாம் போய் வந்துட்டு தங்கணும்னா அதெல்லாம் இல்ல. அது வந்துட்டு ஆண்டு வந்துட்டு பூமியை தான் என்ன பண்ணிருக்காரு? மனுபுத்திரருக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். அடுத்தது 17-18 நம்ம பார்க்கும்போது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள், நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இங்க வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை ஆவிக்குரிய ரீதியில செத்தவங்களா இருக்கிறவங்க ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க துதிக்க மாட்டாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க எப்பவுமே ஆண்டவரை நாங்க என்ன பண்ணுவோம்? ஸ்தோத்தரிப்போம். நாங்க எப்பவுமே ஆண்டவரை துதிப்போம் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தை அவங்க முடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஜீவனுள்ள தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி இந்த விக்கிரகம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த நேரத்துல அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க ஆண்டவர் எப்பவுமே நாங்க துதிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க இங்க வந்துட்டு அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒப்பிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு தெரியும் விக்கிரகம் எப்படி, நம்மளுக்கு தெரியும் ஜீவனுள்ள தேவன் எப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சோ நம்ம வந்துட்டு எப்பவுமே தேவன் வந்து நம்ம ஜீவனுள்ள தேவனை நம்ம வந்துட்டு நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்கிறோமா? அவரை நம்ம வந்துட்டு அவரை எப்பவுமே நம்ம நம்பிட்டே இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஸோ நம்ம வந்துட்டு எப்பவுமே தேவனை நம்ம துதிக்கணும், அவரை நம்ம விசுவாசிக்கணும், தேவனுக்கு பிரியமா நம்ம நடந்து கொள்ளணும். அவர் தான் ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த எங்கள் அன்புள்ள நேச தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல தகப்பனே, அப்பா காலை வேளைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட அருமையான சத்தியத்தை தந்தீர் ஆண்டவர் தகப்பனே. ஒரு விக்கிரகத்துக்கும் உள்ள அப்பா தகப்பனே, ஜீவனுள்ள தேவனத்துக்குள்ள தகப்பனே வித்தியாசத்தை தகப்பனே ஆண்டவரே. அப்பா அடியனுக்கு அப்பா எத்தனை ஒரு புத்தியில தகப்பனே பிதாவே, அப்பா அடியனுக்கு நீ உணர்த்தின காரியங்களை தகப்பனே பிதாவே ஆண்டவரே பகிரத்தக்கதாக நீர் உதவி செய்து நமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிதாவே. அப்படியாக உமக்கு தகப்பனே பிதாவே ஒரு ஜீவனுள்ள தேவனை நாங்க சேவிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை அப்பா தகப்பனே தெரிந்து கொண்டிருக்கிறீர், நமக்கு நன்றி கூட நன்றி தகப்பனே. அப்பா தினந்தோறும் உண்மையை நோக்கி நாங்க பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. அதுக்காக நமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே பிதாவே, இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்துங்க. தொடர்ந்து சுவாமி ஆண்டவரே அப்பா கலாச்சப்பல் ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே டைரக்டர் அப்பா வந்துட்டு ஹென்ரினா அப்பா அவங்க குடும்பங்கள், இன்னும் உள்டினா ஃப்ரெட்டினா அவங்க குடும்பங்கள் எல்லாரும் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்துக்குரிய எல்லா அனைத்து தேவைகளையும் நீங்க சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும் ஆளுகைச்சையும் ஜூமிட்டில் கலந்துக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஆண்டவரே கலந்துக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆஸ்வதிங்க தகப்பனே. அவருடைய தேவையை சந்திங்க, ஒவ்வொருத்தரையும் நீங்க வழி நடத்துங்க, பாதுகாத்தருளும் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையாவும் குருவுக்கே செலுத்துகிறோம். மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.